வணக்கம், நான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். நம்ம சேனலுக்கு சூப்பரான இந்த சுண்டல் வடை எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த சுண்டல் வடை சொன்னால் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த சின்ன வயசில் போகும்போது, அதாவது பர்டிகுலர் ஸ்கூல் ஸ்டேஜில் நம்ம ஸ்கூல் போகும்போது அந்த வண்டியில் அதுக்கப்புறம் டீ கடையிலலாம் அந்த சுண்டல் நல்லா வேக வச்சு கொஞ்சமாக மசாலா போட்டு அதுக்கப்புறம் அந்த மசாலா வடையை ஜஸ்ட் லைட்டாக க்ரஷ் பண்ணி போட்ட பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி வெங்காயம் போட்டு கொடுப்பாங்க. அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தா நிறைய கடையில் இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் இப்போ இல்லை. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம சேனலில் இன்றைக்கி சூப்பரான ஸ்டைலில் இந்த சுண்டல் வடை எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இந்த சுண்டல் வடை பண்ணும்போது இந்த சுண்டல் எந்தளவுக்கு நல்லா பாயில் பண்ணி அந்த மசாலாவோட ஈஸியான ஸ்டைலில் எப்படி மிக்ஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற மசாலா போட்டு தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த டெக்ஸ்சர் வரணும்னா நான் இன்றைக்கி தெளிவாக சொல்லியிருக்கேன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி. அதுக்கு இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள்: வெள்ளை பட்டாணி 150 கிராம், எண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், சோம்பு 1/4 டீஸ்பூன், இடித்த இஞ்சி சிறிதளவு, மீடியம் சைஸ் வெங்காயம் 1, பெரிய தக்காளி 1, உப்பு தேவையான அளவு, பச்சை மிளகாய் 1, கருவேப்பிலை தேவையான அளவு, மஞ்சத்தூள் சிறிதளவு, மிளகாய் பவுடர் 1 டீஸ்பூன், தனியா பவுடர் 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நம்மக்கிட்ட இருக்க இந்த வெள்ளைப்பட்டாணி நல்லா ஊற வச்சு பாயில் பண்ண போகிறோம். இந்த ஊற வைக்கிற டைமிங் என்ன கேட்டால் கரெக்டாக ஒரு 6லேருந்து 7 மணி நேரம். அப்படி இல்லை ஓவர் நைட் ஊற வச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ தான் உங்களுக்கு சாஃப்டாக நல்லா ஊறி வந்திருக்கும். அதுக்கு பிறகு இந்த குக்கரில் ஆட் பண்ணி நல்லா பாயில் பண்ணுறோம். பாயில் பண்ணும்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த சால்ட் ஆட் பண்ணும்போது தேவையான அளவுக்கு ஃபுல்லாக ஆட் பண்ணக்கூடாது. அதாவது ஒரு 1/4 மடங்கு ஆட் பண்ணால் மட்டும் போதும். இதுக்கு பிறகு தண்ணியை ஆட் பண்ணியிருக்கோம். தண்ணி தேவையான தண்ணி வச்சு கரெக்டாக விசில் எத்தனை விசில் கேட்டிங்கன்னா ஒரு 6லேருந்து 7 விசில் தாராளமாக விட்டு நல்லா பாயில் பண்ணுறேங்க. இப்போது விசில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி விசில் விட்டு கரெக்டாக 6லேருந்து 7 விசில் விட்டு பாயில் பண்ணால் உங்களுக்கு இந்த பட்டாணி நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடும். அதே டைமில் ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரெஷர் ரிலீஸ் ஆன பிறகு ஜஸ்ட் குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பட்டாணி நல்லா வெந்திருக்கு. இந்த பட்டாணி நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க அந்த ஸ்கின் கொஞ்சம் லைட்டாக பீல் ஆன மாதிரி இருக்கும். அதாவது தோல் தனியாக வந்த மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜ் கரெக்டான ஸ்டேஜ். சரிங்களா? இப்போ பட்டாணி எடுத்து கையில் காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் எடுத்து ஸ்மாஷ்லாம் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கும் போது உங்களுக்கு அந்த பட்டாணி நல்லா ஸ்மாஷ் ஆகிடும். இப்போது இந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு பூ மாதிரி நல்லா சாஃப்டாக வந்துருக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி பட்டாணி மசாலா செய்யும் போது நீங்கள் அந்த பட்டாணி எந்தளவுக்கு நல்லா பாயில் பண்ணீங்களோ அந்தளவுக்கு நல்லா அந்த டெக்ஸ்சர் அந்த டேஸ்ட் நல்லா சூப்பராக கொடுக்கும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடான பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த கடுகு, அதுக்கு பிறகு இந்த சோம்பு ரெண்டுமே தாளிப்பாக ஆட் பண்ணுறோம். இதே பெரிய குவான்டிட்டி நீங்கள் வீட்டில் பண்ணினா அந்த டைமில் பட்டை லவங்கம் ஏலக்காய் போடலாம், ஒன்றும் தவறு இல்லை. சின்ன குவான்டிட்டி பண்ணும்போது கடுகு, சோம்பு, அதுக்கப்புறம் இடித்த இஞ்சி. இந்த இஞ்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கடுகு சோம்பு பொரிஞ்சு வர டைமில் அந்த இஞ்சி போட்டோன்னா அந்த ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். இதுக்கு பிறகு பொடிசாக கட் பண்ண இந்த வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணுறோம். வெங்காயம் ஆட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக வதங்கி வர டைமில் தக்காளி ஆட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி இந்த பச்சை கருவேப்பிலை. நீங்கள் பெரும்பாலும் வீட்டில் நீங்கள் எந்த ஒரு ப்ரிப்ரேஷன் பண்ணாலும் இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி இல்லாமல் வீட்டில் பண்ண வேண்டாம். சவுத் இந்திய ப்ரிப்ரேஷன் பொறுத்த வரைக்கும் ஏன்னா அந்த கருவேப்பிலை கொத்தமல்லி நீங்கள் ஆட் பண்ணால் அதோட ஃப்ளேவர் அந்த ஒரு வாசனை நல்லா சூப்பராக இருக்கும். அதனால் கொத்தமல்லி கருவேப்பிலை கம்பல்சரி ஆட் பண்ண சொல்கிறேன். இதுக்கு பிறகு தக்காளி. நீங்கள் வெங்காய ரேஷியோட தக்காளி ரேஷியோ பார்த்தீங்கன்னா தக்காளி அளவு அதிகமாக இருக்கும். தக்காளி ஜஸ்ட் லைட்டாக வதக்கிட்டு உப்பு தேவையான உப்பு ஆட் பண்ணுறோம். இதுக்கு பிறகு மஞ்சத்தூள். இந்த உப்பும் மஞ்சத்தூளும் போட்ட பிறகு நம்ம லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி குக் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி காரத்துக்கு கொஞ்சம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணுங்கள். ரொம்ப அதிகமான பச்சை மிளகாய் வேண்டாம். நீங்கள் பவுடர் மசாலாவில் காரத்தை இன்க்ரீஸ் பண்ணோம் வேணும்னா. இப்போ கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணுறோம். தண்ணி ஆட் பண்ண பிறகு கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் இந்த வெங்காயம், தக்காளி, மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் நல்லா பாயில் ஆகட்டும். அந்த டைமில் இந்த வெங்காயம் தக்காளி எப்படி சாஃப்டாக நல்லா வந்திருக்கும். அதுக்கு பிறகு தான் இந்த மிளகாய் பவுடரை ஆட் பண்ணுறோம். மிளகாய் பவுடர் 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் தனியா பவுடர் ஆட் பண்ணுறோம். இதுதான் ரேஷியோ. நீங்கள் வீட்டில் பண்ணும்போது இந்த மெத்தடில் கரெக்டாக பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு நல்லா டெக்ஸ்சர் வரும். இப்போது இந்த பவுடர் மசாலா போட்ட பிறகு கொஞ்சம் லைட்டாக கொத்தமல்லி ஆட் பண்ணுறோம்.
கொத்தமல்லி போட்ட பிறகு இந்த வெங்காயம் தக்காளி தண்ணி ஆட் பண்ணோம், ஜஸ்ட் லைட்டாக குக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம வேக வச்ச இந்த பட்டாணி ஆட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பட்டாணி நல்லா முழுசாக இருக்கும். அதே டைமில் அந்த பட்டாணியில் இருந்த தண்ணியும் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் லூஸாக இருக்கும், வெங்காயம் தக்காளி முழுசாக அப்படியே தெரியும். இந்த மாதிரி மூடி போட்டு நல்லா குக் பண்ணிட்டுனா இந்த மாதிரி டெக்ஸ்சர் சூப்பராக வரும். நான் திருப்பியும் சொல்கிறேன், நீங்கள் மசாலா வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணுற பவுடர் மசாலா வச்சு நம்ம பண்ணுறோம். ஆனால் இந்த மாதிரி இப்போ கரண்டில் காமிக்கிற பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரணும்னா அந்த பட்டாணி நல்லா ஊற வச்சு நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துனா இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர் சூப்பராக வரும். இதுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு பவுலில் ரெடி பண்ண அந்த பட்டாணி மசாலா, அதாவது சுண்டல் மசாலா இதில் போட்ட பிறகு சூப்பரான கிறிஸ்பியான மசாலா வடை ஜஸ்ட் லைட்டாக ஒன்றும் பாதியாக க்ரஷ் பண்ணி அந்த சுண்டல் மேலே போடுங்க. போட்ட பிறகு நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஜஸ்ட் லைட்டாக மேலே போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நீங்கள் சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். அந்தளவுக்கு அருமையான ஒரு ப்ரிப்பரேஷன். நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த சுண்டல் வடை இப்போ எங்கே கிடைக்க மாட்டேது. இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. என்னங்க, இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி ஒரு அருமையான ஸ்டைலில் சுண்டல் வடை எப்படி பண்ணி சொல்லி கொடுத்துருக்கேன். நாளைக்கு இன்னொரு சூப்பரான ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care.